நடக்கும். நான் எப்பவுமே யோசிப்பேன், இந்த வீட்ல ஒழுங்கா குடும்ப ஜெபம் பண்ணியிருந்தா, தனிப்பட்ட ஜெபங்கள் இருந்தா, இப்படி சத்தம் கேட்குமா? இப்படி சண்டை போடுவாங்களா? இப்படி இப்படி கத்திட்டு இருப்பாங்களா? இதுக்கு எல்லாமே காரணம் வீட்டுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குதுங்க. இந்த ரகசியத்த மறக்காதீங்க. இதுதான் அந்த குடும்ப ஜெபம் என்ற கர்த்தர் வீட்ட கட்டுகிறவர். அந்த கட்டுறதுக்கு நம்பலாம் ஒரு மேஸ்திரிகளாக, அங்க ஒரு சித்தாளர்களாக, அங்க வேலை செய்கிறவர்களாக நம்ம இருந்தோம்னாக்கா, அழகா கட்டிட்டே போலாம் வீட்ட. ஆமா. அப்பா, அம்மாவ பிளேம் பண்ணாதீங்க. அம்மா, அப்பாவ பிளேம் பண்ணாதீங்க. கணவன் மனைவிய பிளேம் பண்ணாதீங்க. மனைவி கணவன பிளேம் பண்ணாதீங்க. 2 பேரும் சேர்ந்து யூ ஆர் எ ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ். 2 பேருமே ஒரு ஒரு பிள்ளைகள கரையேத்தி விடுற வரைக்கும், ஒரு பிள்ளைகள கரையேத்தி விட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி, அவங்க நல்லா நம்மள மாதிரியே அவங்க செட்டில் ஆகுற வரைக்கும், அவங்க வீடுகள்ல இந்த பழக்க வழக்கங்கள கொண்டு போணும். நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா, அவங்களும் கல்யாணம் ஆயிட்டு அப்படிதான் சண்டை போடுவாங்க. அவங்க கத்துக்கிட்டு போறாங்க இங்க. இத கத்துக்கிட்டு போறாங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள அ கணவன் சண்டை போட்டா இப்படித்தான் சண்டை போடணும் போல நம்மளும், மனைவி சண்டை போட்டா இப்படித்தான் சண்டை போடணும் போலன்ட்டு அவங்க கத்துக்கிட்டு போறாங்க. ஸோ எத நம்போ இன்னைக்கு வீட்டுக்குள்ள சொல்லித் தர்றோம்? கர்த்தர் வீட்டை கட்டிக் கொண்டிருக்கிறாரா?